ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு இந்த பொன்மொழிகளை வந்து உதிர்த்தவர் யாரு அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி நம்ம மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள். ஆனால் அவங்க வந்து ஊரா வீட்டு நெய்யில நிறைய ஸ்வீட் செஞ்சுப்பாங்க அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த டெல்லி பிரதிநிதி. யார் அவங்க? டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொறுப்பு இல்ல, கிட்டத்தட்ட அமைச்சர் பதவிக்கு இணையான ஒரு பொறுப்பு. நம்ம மாநிலத்துக்கும் சென்ட்ரல் ஒன்றிய அரசுக்குமான ஒரு லைசனிங் ஒர்க், அது நம்ம ரெண்டு பேரையும் தொடர்பு செய்யக்கூடிய ஒரு பணி. அமைச்சர் பொறுப்புக்கு நிகரான ஒரு பணியை சொந்த நண்பருக்கு எடுத்து கொடுப்பார் அப்படின்னா அது மட்டும் இல்ல, அதே மாதிரி தனி செயலராக சகோதரர் ஜெகதீஷ் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதே போன்று அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தவரை வந்து கல்வித்துறையினுடைய அது என்னன்னு கல்வித்துறையினுடைய அந்த அந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் அவருடைய கட்சியை சார்ந்தவரை நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா பொறுப்புகளையும் அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் நட்பு வட்டாரத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க யாரும் கஷ்டப்பட்டு மாங்குன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 குரூப் ஏ குரூப் பின்னு இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க தேவையில்ல. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் பெருசாக்கிட்டே போங்க. குறிப்பா நல்ல சொபிஸ்டிகேட்டடா செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய அவர்களை வந்து நட்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கறதான் சூட்சமமா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவர்களுடைய இந்த தாவேக ஆட்சி நம்ம எல்லாத்துக்கும் உணர்த்துதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்வாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட கொஞ்சம் படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், கல்வித்துறையா அதை சார்ந்தவர்கள், சரி சட்டம் ஒழுங்கா அப்ப சரி அவங்கள அங்க ஐயா சைலேந்தர் பாபு அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஐஏஎஸ் படிச்சவங்க ஐபிஎஸ் படிச்சவங்கன்னு கொஞ்சம் துறை சார்ந்தவர்களை ஒரு அடையாளத்துக்காகவாவது அவர்கள் நிரப்பி வைத்தார்கள். ஆனா இங்க அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் செலிபிரிட்டி வர்ஷிப்பிங்குள்ள வந்துருச்சு. அதாவது கதாநாயகன் வழிபாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப கதாநாயகன் வழிபாடுன்னு சொன்னோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான், தனி மனித வழிபாடு என்பது ஜனநாயகத்தின் சீரழிவுக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்த போது அந்த தரப்புல இருந்து சொன்னாங்க, நீங்களும் வந்து ஒரு கதாநாயக வழிபாடு தான் செய்றீங்க, சீமான்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கு அண்ணன் தபு அவர்கள் சொன்னதைத்தான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து படப்பிடிப்பு கருவிகளுக்கு முன்னாடி ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு நாயகனை நாயகன் என்று சொல்வீர்கள் என்றால், படையை கட்டி ஆண்ட எங்கள் தலைவன் வழிவந்த என் தாய்மாமன் சீமானவர்கள் அவரிடம் சண்டை கற்று வந்தவரும் நாயகன் தான் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இவங்க கட்டாயம் மாற்று இல்ல. மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்று. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. ஊழல் ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், இன்னும் எல்லா சீர்கேடுகளையும் ஒழிப்போம்னு சொன்னவங்க எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்டா அவங்க எல்லாத்தையும் எங்க கட்சியில சேர்த்துப்போம், அப்படிதான் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள், ஒன்னும் இல்ல இப்ப கூட வேம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் குற்றவாளி கட்சியில இருந்து நீக்கப்பட்டாருன்னு செய்தியெல்லாம் போட்டவங்க கட்சிக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்காரு. திருவைகுண்டத்துல ஒரு எம்எல்ஏ மேல வெளிப்படையா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. பாலியல் குற்றத்திற்கு அவர் ஒரு உடந்தையாக இருந்தார் அப்படின்னு வெளிப்படையாக எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட்ல அவருடைய பேர் இருக்கு. ஆனாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. எந்த மாற்றமும் இவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஊழலே பண்ண மாட்டோம், லஞ்சமே வாங்க மாட்டோம் சொன்னவர்கள் தான் இன்னைக்கு அரசு சார்பில் வழக்கறிஞர்களை நியமிக்கிறோம்ங்கிற பேர் வழியில கிட்டத்தட்ட 120 கோடி தாவேகா லஞ்சம் வாங்கி அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் நியமிக்கிறோங்கிற பேர் வழியில தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அந்த வழக்கறிஞருடைய பதவிகளை எடுத்து கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு காசு, அவ்வளவு ஊழல், அவ்வளவு லஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டு
மக்களுடைய வரிப்பணத்துல மக்களுடைய காசுல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்கிற பஞ்ச் டயலாக மனசாட்சி இல்லாம சட்டமன்றத்துல வாசிக்கிற சகோதரர் விஜய் அவர்களே, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா? தயவு செய்து நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். அந்த எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையாகவே தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்ன சிக்கல்கள் இருக்கு, இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்களோ அதற்கு அப்படியே முரணாக, அப்படியே எதிராக, நேர் எதிராக இன்றைக்கு ஒவ்வொன்றும் நடக்குது அப்படின்னா நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை முதல்ல திரையில நடிக்கிறத நிப்பாட்டினேன்னு சொன்ன நீங்க சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடியும் நடிப்பதை நிப்பாட்ட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சுய நினைவுக்கு வருவீர்கள். இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்க திமுகவை விட தாவேகா பல மடங்கு மோசடி ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த 40 நாட்களே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்காவாசி பேர் உங்க கட்சி சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க நீண்ட நாள் கோரிக்கையாக 80 விழுக்காட்டு வரைக்கும் தமிழ் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டே வந்தோம். தமிழ் தேசியம் என்னுடைய ஒரு கண் அப்படின்னு சொன்ன நீங்கள் இதுவரைக்கும் தமிழர்களுக்காக எது ஒண்ணுமே பண்ணல. ஆனா சும்மா பேருக்கு சொல்வீங்க, நாகப்பட்டினத்துல நாங்க உங்களுக்காக அதை பேசணும், உங்களுக்காக இதை பேசணும் அப்படின்னு 500 ரூபாவை கூட எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தீங்க அப்படிங்கறது காட்சி பதிவாவே எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க இன்னும் எங்க கிட்ட உங்களோட பல மாநில பஞ்ச் டயலாக சொல்லி ஏமாத்திட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க. 80 விழுக்காடு தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை என்பது கட்டாயம் இங்கே கொண்டு வர வேண்டிய ஒரு உரிமை. அந்த உரிமையை நீங்கள் இங்க சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முன்மொழிகின்றோம். அதே போன்று இன்னலைன் பெர்மிட், இங்க எக்கச்சக்கமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடப்பதற்கும் அதே மாதிரியான தமிழர்களுடைய உரிமை கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இன்னலைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள் நுழைவு அனுமதி சீட்டு அப்படிங்கிறது அவசியப்படுகிறது. அப்போதுதான் இங்கே நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உங்களுக்கு தெரியும். கடந்த புறம் மகளிர் பாசறை சார்பா நம்ம திருவள்ளூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வச்சோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு வடமாநில நபரால ஒரு வடமாநில குழந்தைக்கு ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதே மாதிரி அதே திருவள்ளூர்லயே இன்னும் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு வடமாநிலத்தவர்களாக. அதனால இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் சரி செய்யப்படணும் அப்படின்னா இன்னலைன் பெர்மிட் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கிறோம். அந்த தீர்வை நீங்கள் உடனடியாக சரி செய்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்காக தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி இங்க செய்து, ஆனால் நீங்கள் செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எங்களுடைய பணியே இங்க மக்களுக்காக போராடுவதுதான், போராடி சாவதுதான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக மக்களிடத்தில் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் இதற்காக கட்டாயம் செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.